அப்படி இருக்கும்போது நாகக்கண்ணி பெண்ணானவள் நாகராஜனிடத்திலே சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அது மட்டும் இல்லையே மன்னா, என்ன நாளை ஒரு காலத்தில் நாகலோகப்பட்டணத்தே ஆடு வந்து சடைத்துதானோ சங்கீதத்தில் காளாரோ ஒளி வந்து சடைத்துதானோ குப்பையில காளாரோ ஆடு வந்து சடைத்துதானோ சங்கையில காளாரோ ஆவி நானும் சடைத்தானோ ஆவி நானும் சடைத்தானோ வாங்கினரும் காளாரோ பாயனத்தில் காளாருவே ஐயா என்னை போல பெண்கள் எல்லாம் என்னை போல பெண்கள் எல்லாம் ஏழு பிள்ளை தாயுமான ஒரு பிள்ளைக்கும் தாயும் இல்ல அது மட்டும் இல்லை மன்னா நாகக்கண்ணி பெண் கொடியா மன்னவனே தானல என்ன சொல்லுறார் கணவா மன்னவர் எனக்கு வாய்த்த பிராணன் மகளோக பட்டணத்தை நானும் குறைத்திட்டேன் அடைக்கல செய்திட்டேனோ பாவம் செய்யல குழந்தை நமக்கெல்ல ஒரு பாவம் செய்யலையே ஒரு குழந்தை நமக்கு இல்லை மன்னாதி மன்னவரே மகுடமுடி ராஜமன்னா மன்னா சொத்தை நான் குறைத்திட்டேனா மன்னா கொரமர கலந்துட்டேனா இல்ல வட்டிக்கு வட்டி வாங்கி வயிறறிய செய்திட்டேனா மன்னா ஏன் மன்னா இது நாள் இதுவரைக்கும் ஒரு குழந்தை கூட இல்லையே மன்னா அது என்ன காப்பில்ல அரப்பில்ல இல்லையே அது மட்டும் இல்ல நான் வீட்டை விட்டு வாசலை தாண்டி வெளியே வந்தா சகுனம் பார்த்து வரார்களே மன்னா என்ன மலடினாள் மலடி என்று மாநிலத்தார் பேசுதாரே இருசி நல்ல மலடி என்று இனத்தாரும் பேசுதாரே மன்னா மதலை ஒன்று பிறப்பது எப்போ நம்ம மனக்கவலை எல்லாம் தீர்வது எப்போ குழந்தை ஒன்று பிறப்பது எப்போ இந்த கொடிய கவலை தீர்வது எப்ப மன்னா என்று நாகமுடி ராஜனை அழைத்து நாகக்கண்ணி பெண்ணானவள் அழுது புலம்புகிறார். ஒரு பெண்ணா பிறந்தவா ஒரு ஆணா பிறந்த நீங்க நாங்க மணி 12 மணி ஆகும் அங்க போயிருவோம். ஆமா நீங்க அப்படியே பேருகளோ இல்ல அப்படியே பேருகளோ 12 மணிக்கு அப்படியே போண்டி தானே. உங்க மனக்கவலத்துக்கு அந்த பச்சை லைட்டுக்கு பச்சை போடு போவீங்க. பச்சை போடு போவீங்க. உங்க மனக்கவலைக்கு எங்களுக்கு சொந்தமான இந்த கழுதை ஒண்ணு இருக்கு. ஆமா அந்த கண்ணீர் மட்டும்தான். ஆமா பெண்களுக்கு கவலை வந்தா கோயிலுக்கு போவாங்க. ஆமா பெண்களுக்கு கவலை வந்தா அம்மன் கோயிலுக்கு போவாங்க. ஆண்களுக்கு கவலை வந்து அண்ணன் சொல்லுவாங்களா எங்க அண்ணன் 12 மணி கடைக்கு போகணும்னு. அப்படி இருக்கும்போது நாகக்கண்ணி பெண்ணானவள் சரி அங்கமெல்லாம் கண்ணீரை ஆமோ கண்ணீர் அங்கமெல்லாம் வடிக்கிறார். வடிக்கால தனது மன்னவனை அழைத்து நாகக்கண்ணி பெண் கொடியானவள் முத்து போல கண்ணீரை முத்து போல கண்ணீரை அங்கங்கள் எல்லாம் அழகு போல கண்ணீரை அங்கமெல்லாம் வடிப்பாளா போல கண்ணீரை நிறைத்தாயா
படிப்பாளோ கணவா மன்னவரே மன்னவரே தன்னோட வார்த்தைகளும் வார்த்தைகளே சொல்லி நாகக்கு அவனை தானலே என்ன சொல்லுறான் கணவா மன்னவரே கணவா மன்னவரே இந்த நூட வார்த்தைகள் ஐயா குழந்தை இல்ல குழந்தை இல்லைன்னு சொன்னா குழந்தை பிறந்துருமா அப்பா குழந்தை பிறந்துக்குத குழந்தை அவரே கூப்பிடுதாரு நாகக்கண்ணி பெண்ணானவள் ஆறாக துயரம் கொண்டு அங்கமெல்லாம் கண்ணீரை வடிக்கிறாள். அப்பொழுது நாகராஜனை அழைத்து சொல்லுகிறார், மன்னா நான் கைபிடித்த நாள் முதலா நம்மளுக்கு கை குழந்தை கிடைக்கல, என்ன பாவம் செய்தோமோ தெரியவில்லையே மன்னா, அதனால் இப்படி செய்தால் என்ன? அதாவது நம்மளுக்கோ திருமணமாகி 12 வருட காலம் ஆச்சு. அதனால நீங்க ஒரு பெண்ணை பார்த்து மாலை மனம் முடித்தால் என்ன? ஆமா, 2ஆம் தரம் கல்யாணம் முடிங்க, 2ஆம் தரம். அதாவது இப்போ உள்ள நம்ம அண்ணிட்ட சொன்னா போதும், ரெடி. படுத்துக்காரன்கிட்ட 2ஆம் தரம் கல்யாணம் முடிங்க. நாகராஜன் என்ன சொன்னார்? ஏ அம்மா நாகக்கண்ணி, கோடி பொண்ண கொடுத்திட்டாலும் கொடுத்திட்டாலும் குணத்தை போல கிடையாதம்மா, குணத்தை போல கிடையாதம்மா, கிடையாதம்மா. கொடுத்திட்டாலும் கிடையாதம்மா. அப்படி சொல்லு. லட்சம் பொண்ணு கொடுத்திட்டாலும் லட்சணம் போல் கிடையாதம்மா, கிடையாதம்மா, லட்சணம் போல் கிடையாதம்மா, கிடையாதம்மா. அம்மா கொடுத்திட்டாலும் நாகராஜன் என்பவர் நாகக்கண்ணி இடமதி பெண்ணே நாகக்கண்ணே கோடி பொண்ணு கொடுத்திட்டாலும் எனக்கு வேணும் சொல்லி நாகராஜன் இடமதி விதமா சொன்னவோ நாகக்கண்ணி பெண் கொடியா, நாகக்கண்ணி பெண் கொடியா என்ன சொல்லுவாள்? இப்படியாக நாகராஜன் சொல்லுகிறார். கோடி பொண்ணை கொடுத்து ஒரு குணமும் உள்ள கிடையாத, அது மட்டும் இல்ல லட்சம் பொண்ணு கொடுத்து நான் லட்சம் பேரை கட்டினாலும் ஒருத்தன் லட்சணம் போல் வருமா அம்மா? அதனால நாம இப்படி செய்தால் என்ன? அதாவது உனக்கோ குழந்தை வேணும்னு ஆசையா இருக்கு, ஆனாலும் நானும் உன்னை ஆத்தி மனம் தேசி பார்க்கேன், தேர மாட்டேங்க. அதனால அதாவது நம்ம கிட்ட ஏகப்பட்ட சொத்து சுகம், மண்ணு மனை பொண்ணு பொருள் இருக்கு, எல்லாம் இருக்கு. அதுல இருந்து ஒரு 5000 பொண்ணெடுத்து அந்த தெருவதிலே சென்று ஒரு ஆண் குழந்தைய விலைக்கு வாங்கி வளர்த்தாளுங்க. அதாவது எந்த பெண்ணுக்காவது அப்படி சொன்னா மனம் தாங்குமா ஐயா? தான் பெற வேண்டும் பிள்ளை தன்னோடு பிறக்க வேண்டும் பிறவி என்று சொல்வார். இதற்கு அர்த்தம் என்ன?
ஆமா வலிக்கும். வலிக்காதுல்ல. பிடிக்கும். ஆமா துடிக்காது. அது எப்படி துடிக்கும்? ரத்த பாசம் தான் துடிக்கும். மத்த பாசம் எப்படி துடிக்கும்? ஆமா ஆமா. அது மட்டும் இல்ல, அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்கன்னா ஆமா ஒன்னா இருப்பாங்க. எது வரைக்கும்? ஒரு அண்ணி வர்ற வரைக்கும். அதுக்கப்புறம் அது வரைக்கும் ஒரே கிளாஸ்ல தான் குடிப்பாங்க, ஒரே தட்டுல தான் சாப்பிடுவாங்க. அண்ணின்னு ஒருத்தி வந்ததுக்கு அப்புறம் அங்க என்ன ஆகும்? ஆனாலும் அண்ணன் தம்பி 2 பேரும் பேசாவிட்டாலும் ரோட்டுல போட்டு தம்பியை யாராவது அடிச்சா அது விட்டு கொடுக்க மாட்டாமல. அக்கம் துடிக்குமா ரத்தம் துடிக்குமானா? ரத்தம் தான் துடிக்கும். ஆமா. அப்பொழுது இந்த நாகக்கண்ணி பெண்ணானவள் ஆமா என்ன சொல்லுகிறாளே, ஆனா எங்கனாவ மன்னவரே ஊட்டி ஊட்டி வளர்த்திட்டாலும் விட்டு பிள்ளை தானே விட்டு பிள்ளை தானே ஊட்டி நல்லா வளர்த்திட்டாலோ அருமையோடு வளர்த்திட்டாலோ வீட்டு பிள்ளை தானே வீட்டு பிள்ளை தானே வளர்த்திட்டாலோ ஐயா ஊட்டி ஊட்டி வளர்த்தாலோ வீட்டு பிள்ளைதானே அம்மையோடு வளர்த்திட்டாலோ வீட்டு பிள்ளைதான் உதவ வேண்டுமா? எடுக்க வேண்டுமா? ஒரு குழந்தை அடுத்த வீட்டு பிள்ளையும் ஆபத்துக்கு உதவாது. நாகக்கண்ணி பெண்கொடி நாகராஜன் இடமாதி ஒரு பிள்ளை தெருவில் விட்டோமானோ நிறைந்திடும் மதிப்பார்களாய் ஒரு பிள்ளை தெருவில் விட்டோமானோ நிறைந்திடும் மதிப்பார்களாய் கனவா மன்னவர் கூட வார்த்தைகளே ஐயா காசுக்கு பிள்ளை வாங்கி கடை தெருவுல கொண்டு விட்டோமா? ஆமா. கடை தெரு நிறையுமா? பொண்ணுக்கு ஒரு பிள்ளை வாங்கி பொது தெருவதிலே விட்டோமானால் போற சனம் நம்மள மதிப்பாங்களா? என்னதான் ஊட்டி ஊட்டி வளர்த்தாலும் நம்ம அருமையோடு வளர்த்தாலும் அடுத்த வீட்டு பிள்ளைதானே மன்னா. தனக்குதவ வேண்டுமானா தான் பெற்றெடுக்க வேண்டும் தவத்தோடு ஒரு குழந்தை என்று சொல்ல அப்பொழுது நாகராஜன் சொல்லுகிறான், அதாவது நம்ம தானம் தர்மம் செய்தோமானால் ஒரு குழந்தை கிடைக்கான்னு பார்ப்போம் என்று சொல்லி நாகராஜனும் நாகக்கண்ணி பெண்கொடியும் தான தர்மம் எல்லாம் செய்கிறார்கள். எப்படி செய்கிறார்களே, ஆனால் பல்புடிக்கும் பாலருக்கு மரங்கள் கட்டி வைத்தார் தூக்கி போறவர்க்கு தாங்கி நிறுத்தி வைத்தார் சூரனமா கோதானமா
தன்னோ தானே தன்னோ தானே தானே தன்னோ தானே தன்னோ தானே தானோ. மேலக்காரன் அவ எங்க இருந்தாலும் உடனடியாக ஆலயத்திற்கு வருவோம். மேலக்காரன் அவ எங்க இருந்தாலும் உடனடியாக ஆலயத்திற்கு வரும்படி உங்களை விழா கமிட்டியார்கள் பணிவன்புடன் அழைக்கிறார்கள். அப்படியாக நாகக்கண்ணி பெண்ணானவள் ஆமா தான தர்மம் எல்லாம் செய்து பார்த்தார்கள். ஆமா தான தர்மம் செய்து பார்த்தும் ஒரு குழந்தை கூட கிடைக்கவில்லை என்று சொல்லி தவம் இருக்க வேண்டும் என்று தவத்திற்கே வருகிறார்கள். எப்படி தவம் இருக்கிறார்களே ஆனா நாகராஜன் நாகக்கண்ணி நாகராஜன் நாகக்கண்ணி அன்னவனும் தேவியும் தவம் இருக்க வேண்டும் சென்று நீரா அன்னவனும் தேவியும் அவத்தாலை அலங்கரி ஈராறு வருட தவம் இருக்க வேண்டும் என்று தவம் இருக்க வர நாகராஜன் நாகக்கண்ணி தவம் இருந்து வரவோ ஆண்டவன் தான் பகவான் ஆதி வெள்ளி கைலாச பரியலக்க வேண்டுமே ஆண்டவன் தான் வரவோ ஆதிசக்தி பார்வதி அவனோடு வருவனே பார்வதியும் சொன்னவோ ஆண்டவனும் பகவான் பரியலக்க வேண்டுமே உலோகம் வருவார் உலோகம் தன்னதி ஆண்டவன் தான் பகவான் பார்வதியால் பெண்கொடி நாளை நல்ல துணையோடு நாடு எங்கும் படியவன் நல்ல துணையோடு உலகமெல்லாம் படியவன் ஆளாக்கு நல்ல துணையெடுத்து அகிலமெல்லாம் இப்படியாக ஆண்டவனாகிய சிவபெருமானும் ஆதி சக்தியான பார்வதியும் படியளக்க வேண்டும் என்று பூலோக மக்களுக்கு படியளக்கிறார். ஆமா அப்படி படியளந்து வாரபோது அண்ணனான கோபால கண்ணன் மேலே சத்தியம் செய்தால் இந்த ஆதி சக்தியான பார்வதியால் இவர் சத்தியம்படி நடக்காளா இல்லையா என்று சொல்லி ஆதி சக்தியான பார்வதியை பரிசோதனை செய்ய வேண்டும் என்று ஆலமரத்தினை உண்டு பண்ணினார் எம்பெருமான் கோபால கண்ணன். அதிலே ஒரு 10 வயது பாலகனையும் பிறவி செய்தார். 10 வயது பாலகனானவன் முனிக்கொப்புல இருந்து அடிக்கொப்பை வெட்டுறான். அது மட்டும் இல்ல, முனிக்கொப்புல இருந்து அடிக்கொப்பை வெட்டினா அந்த பாலகன் என்ன ஆவா? அதாவது அம்மா என்று சொன்னால் ஆதிசக்தி நீ போய் காப்பாத்து, அப்பான்னு சொன்னா காப்பி ஆத்த வேண்டாம் போதும் என்று சொல்லி ஆண்டவனாகிய சிவபெருமான் இப்படி 2 பேரும் பேசிக் கொண்டிருக்க ஆதரப்பட்டவனுக்கு புத்தி மட்டும் இங்க 2 பேரும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. அவனுக்கு ஆத்திரம் தாங்கல. என்ன செய்யறான்? டக்குன்னு வெட்டினதுல விழக்கூடியவை என்ன சொன்னான்? அம்மான்னு சொன்னானா அப்பான்னு சொன்னானா? நான் இதை பார்த்த பார்வதி யாருக்காவது இதற்கு பதிலாக சொல்லப்படாதா? அவன் விதி அவ்வளவுதான். ஆமா. அப்படி இருக்கும் போது இதற்கு பதிலாக யாருக்காவது குழந்தை வரம் கொடுக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்ட ஆதி சக்தியான பார்வதி அப்படியே 2 பேரும் நாகலோக பட்டணம் வழியாகவே வருகிறார்கள். நாகலோக பட்டணத்துலதான் குழந்தை வர வேண்டும் என்று தவம் இருந்து வருகிறார்கள். நாகராஜனும் நாகக்கண்ணி பெண்கொடியும் எதற்காக?
ஒரே ஒரு குழந்தைக்காக அப்படி தவம் இருந்து வாரபோது ஆதி சக்தியான பார்வதியால் கேட்கிறார், இதனால் இதுவரைக்கும் படியளக்க வாரீங்களே, ஒரு குழந்தை கொடுத்தால் என்ன என்று சொல்ல, ஏ அம்மா, குழந்தை என்பது லேசான காரியமா கிடையாது என்று அவர்களுக்கு குழந்தை வரம் கொடுக்கணும்னா பாவம் புண்ணியம் பார்க்க வேண்டும் என்று சொல்ல, அவர்கள் பாவம் புண்ணியத்தை பார்க்கும்போது 2 பேருக்குமே குழந்தை கிடையாது. அப்படி இருக்கும்போது அப்படியே குழந்தை வரம் கொடுக்க வேண்டுமானால் ஆதி சக்தியான பார்வதி நீனே போய் பெற என்று சாபத்தை கொடுத்தார். ஆதி சக்தியான பார்வதி 1008 சுருவத்திலே அரை சுருவத்தை எடுத்து கலசத்திலே தான் அடைத்து நாகராஜன் நாகக்கண்ணி கையிலே கொடுக்க உறங்காமல் இறையெடுக்காமல் 48 நாள் வரைக்கும் ஒரு மண்டலங்கள் வரைக்கும் எது செய்து வருகிறார். செய்து வரக்கூடிய நாளையில